சொல்லல. நம்ம சாப்பிடுற உணவுல தான் அறுசுவை இருக்கணும். நம்ம இயற்கையா அறுசுவையோட உணவு சாப்பிட்டா மட்டும்தான் அதுக்கு பயனே தவிர ஒரு பொடியை வாங்கி சாப்பிட்றதுனால எந்த பயனும் கிடையாது. அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, எந்த ப்ராடக்ட்டுக்கும் எந்த பொருளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே சமயத்தில் அனடாமிக் தெரப்பி www.anatomictherapy.org அப்படிங்கிற ஒரே ஒரு வெப்சைட் மட்டும்தான் நாம் வச்சிருக்கிறோம். ஆனால் பல கம்பெனிகள் பல நாடுகளில் இதே அனடாமிக் தெரப்பிங்கிற பேரில் நிறைய வெப்சைட் ஆரம்பித்து அதில் நம்ம வீடியோவை டவுன்லோடாக போட்டு இல்லை சிடி சேல்ஸுக்காக $20 $50 போட்டு பல அறுசுவை பொடிகள் போன்ற பல பொருள்களை என்னுடைய அனுமதி இல்லாமல் வியாபாரம் செஞ்சு கொண்டு வராங்க. அதனால் யார் வெப்சைட்டுக்கு போய் இல்லை யூடியூப்பில் பார்த்தாலும் வெறும் பேச்சு மட்டும்தான் என்னுடையதை தவிர வேற எந்த ஒரு பொருளை வந்தாலும் அந்த பொருளை வாங்குறது உங்கள் பொறுப்பு. ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா அதனால வர எந்த ஒரு பாதிப்புக்கும் நான் பொறுப்பு இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். இன்னும் பல நாடுகளில் பல வெப்சைட் ஆரம்பித்து நன்கொடை அப்படிங்கிற பேரில் என் பேரை சொல்லி வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மேலும் இந்த சிகிச்சைங்கிறது வெறும் ஞானம் மட்டும்தான், வேற எந்த பொருளையும் வாங்காதீங்க, எல்லாரும் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி நாம் அந்த வியாபாரத்துக்கு அடிமையாக கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் நாம் ஆரம்பிக்கிறோம். அதனால் மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு பொருளுக்கும் வியாபாரத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதே மாதிரி நாம் கொடுக்குற எல்லா டிவிடிலையும் கடைசியாக ஒன்று சொல்லியிருக்கோம், உங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா தயவு செய்து எவ்வளோ காப்பி வேணாலும் எடுத்து உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இந்த சென்னையில் இருக்கிற அந்த ஏபிஎன் அமிர்தம் அப்படிங்கிற கம்பெனி மட்டும் அந்த டிவிடியை காப்பி போட முடியாத அளவுக்கு சப்ளை பண்ணி பல அமௌண்ட்டுக்கு விற்றுட்ருக்குறாங்க. பாருங்க, நானே காப்பி போட்டு கொடுங்க, காப்பி போடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இப்பவும் கொடுத்துட்டு இருக்க எல்லா டிவிடியும் காப்பி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால எப்போ ஒரு டிவிடி காப்பி போட முடியாமல் இருக்குதோ அதில் இருக்கிற நம்பர்களையோ அதில் இருக்கிற வெப்சைட்டையோ நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த வெப்சைட் அந்த ஃபோன் மூலமாக யாரெல்லாம் கான்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்கர் பிஸியாக இருக்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர்களை என்ன கேட்டு ஃபோன் பண்ணுற நபர்களை மிஸ்யூஸ் பண்ணி பல மருத்துவத்துக்கும் பல மருந்து மாத்திரைகள் வியாபாரத்துக்கும் பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு நான் எந்த ஒரு மருந்தையும் விற்காம நான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கடைசியாக நான் தான் அதை பண்ணேங்கிற மாதிரி ஒரு மாய உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால காப்பி போட முடியாத டிவிடி இருந்தால் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற பேரில் நிறைய ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அது மூலமாக என்னோடய ஃபோட்டோவை போட்டு பல பேர்த்த கலெக்ட் பண்ணி அவங்களுக்கும் தப்பான தகவல்கள் எல்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஒரு அதே மாதிரி இமெயில் ஐடி anatomic.treatment இப்படிங்கிற பேரில் அப்படி நிறையா இந்த அனாட்டாமிக் தெரப்பி அனாட்டாமிக் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பேர்லேயே நிறைய இமெயிலில் ஓப்பன் பண்ணி பல வெப்சைட்டில் போட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பல பேர் என்னோட இமெயில் நினச்சி கால் பண்ணும் பொழுது அவங்களுக்கு தவறான கருத்துக்களை கொடுத்துட்ருக்குறாங்க. அதனால் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, வெப்சைட், டொனேஷன் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கு, இமெயில் ஐடி இல்லை அட்ரஸ், ஃபோன் நம்பர், எதை எங்கே பார்த்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது, எப்போ யாராக இருந்தாலும் ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த இந்த நாலேஜ் அந்த ஸ்பீச்சை மட்டும் கொடுக்குறாங்களோ இவங்க நல்ல எண்ணத்தோடு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். இதை தவிர எந்த பொருளையாவது உங்களுக்கு வியாபாரம் பண்ணணும் நோக்கத்தில் யாராவது பேசினாலோ இல்லை வேற மருத்துவத்தை ரெஃபர் பண்ணலாலோ அந்த கம்பெனிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் பலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இந்த செவிவழி தொழில் சிகிச்சைக்கு ஏற்கனவே வந்தவங்களில் லிஸ்டெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபோன் நம்பர்ஸ் இமெயில் ஐடியெல்லாம் வாங்கிட்டு தொடர்ந்து விளம்பரம் போட்டுருக்குறாங்க. அது பார்க்குறதுக்கு மக்கள் நினைக்கிறாங்க நான் தான் அந்த விளம்பரத்தை அனுப்புறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, எது நடந்தாலும் சரிங்க, எந்த விளம்பரம் வந்தாலும் சரி, எந்த ஃபேஸ்புக்கு மெயில் ஐடி எதாக இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, விஷயம் மட்டும்தான் கொடுத்தா நல்லது. ஏதாவது பொருட்களை வியாபாரம் பண்ணால் அது வேற ஒரு கம்பெனி தன்னுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக பணத்தாசையில் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு கம்பெனி ஆரம்பிக்கும் போதும் நான் அந்த பேரை சொல்லி உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்களே ஒருத்தர் நம்பரில் பேசும்போது புரிஞ்சுக்கலாம் யார் என்ன நோக்கத்தில் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க.
இருந்தாலும் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவருடைய எண்ணம் போல எப்போ நம்ம யாருனாலையாவது நமக்கு ஒரு வருத்தம் வருதோ அவங்கள வாழ்த்துறது மூலமாக அவங்களுடைய மனதும் தெளிவாகி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கும் மனசில் எந்த கவலையும் இருக்காது அப்படின்னு வேதாத்ரி மகரிஷியா எனக்கு சொல்லி கொடுத்ததுனால இந்த மாதிரி நமது செவிவழி தொடு சிகிச்சையை வியாபார நோக்கத்தில் பயன்படுத்துகிற எல்லாருக்கும் அவர்களும் அவர் குடும்பமும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம். இப்படி வாழ்த்தும் பொழுது அவர்களுக்கு அது புரியும் என்று நினைக்கிறேன். நோக்கம் உலகத்தில் அனைவருத்து மக்களுக்கும் இந்த விஷயங்களை கொண்டு சேர்த்தது மட்டும்தான் நோக்கம். எனவே யாராவது ஏதாவது பொருளையாவது விற்கிறதா இருந்தா, உண்மையிலே உங்களுக்கு வியாபார நோக்கம் இருந்தால் நீங்கள் அந்த பொருளை அது உங்களுடையதான், என்னுடையதான், இதுக்கும் பாஸ்கருக்கும் இல்லை அனாட்டாமி தரைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தைரியமாக சொல்லிட்டு வீங்க. அதுக்கு தில்லு இல்லாத நீங்கள் ஏன் தேவையில்லாமல் அடுத்தவங்களுடைய நல்லது காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் உள்ள புகுந்து பொருட்களை வியாபாரம் பண்ணி மக்களையும் குழப்பி மற்ற பல பேரை சங்கடப்படுத்தி இப்படி வருமானம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்ம யாரையும் எதிரியாக நினைக்கிறது இல்லை, புரியாமல் செய்கிற தவறு தான். உலகத்தில் இருக்கிற எல்லா வைத்தியர்களையும் நம்ம புரியாமல் தான் இந்த மாதிரி தவறான வைத்தியத்தை கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி செய்கிறவங்களும் தனக்கு புரியாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத புரிஞ்சுட்டு தயவு செய்து நல்ல காரியம் செய்ய விடுங்க, இல்லை ஒதுங்கி போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி செய்கிற அனைவரும் வாழ்க வையகம். அவர்கள் இது உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று அவர்கள் ஓங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம்.